காலை வணக்கம் மாணவ செல்வங்களே. ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு உங்களுக்கு பிடிச்ச அறுசுவைகள் அப்படின்ற பாடப்பகுதியை பார்க்கலாம். அறுசுவைகள் அப்படின்னா என்ன? நீங்கள் எதை விரும்பி சாப்பிடுவீங்க? நாக்கு அறியக்கூடிய 6 சுவைகளை தான் அறுசுவைகள் அப்படின்னு சொல்கிறோம். அறுசுவைகளும் நிறைஞ்சி இருக்கிறது அம்மாவோட சாப்பாட்டில் தான். அம்மா அளவா உப்பு, காரம், புளி உங்களுக்காக சேர்த்து ரொம்ப அன்போடு சமைக்கிற அந்த சாப்பாட்டில் தான் அறுசுவையும் நிறைஞ்சி இருக்கு. நீங்கள் வீட்டில் செய்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். சரி, என்னென்ன சுவைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அறுசுவை அறிவோம். அச்சு வெல்லம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி. அச்சு வெல்லம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி. வேப்ப இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி. வேப்ப இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி. புளியங்காயில் நிறைஞ்சு கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி. புளியங்காயில் நிறைஞ்சு கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி. மிளகாயை கடிச்சு பார்த்து காரச் சுவையை கண்டுபிடி. மிளகாயை கடிச்சு பார்த்து காரச் சுவையை கண்டுபிடி. உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி. உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி. வாழைப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி. வாழைப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அச்சு வெல்லத்தை தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்க. வேப்ப இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி. என்ன பண்ணுறதாம்மா? வேப்ப இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க. புளியங்காயில் நிறைஞ்சு கிடைக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. புளியங்காயில் என்ன நிறைஞ்சு இருக்காமா? புளிப்பு சுவை. வெரி குட் ஸ்டூடெண்ட். மிளகாயை கடிச்சு பார்த்து காரச்சுவையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மிளகாயை கடிச்சு பார்க்கலாமா? எப்படி இருக்கும்? காரமாக இருக்கும். அடுத்தது பாருங்க. உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி. உப்பை என்ன பண்ண சொல்கிறாங்க? நம்மளோட நாக்கில் தொட்டு வச்சு பார்த்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வெரி குட் தங்கம். அடுத்தது பாருங்க. வாழைப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி. என்ன பண்ணுறதாம்மா? வாழைப்பூ இருக்கு இல்லையா, அந்த பூவை மென்று பார்த்து துவர்ப்பு சுவையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வெரி குட் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் ஒவ்வொரு சுவைக்கும் உண்டான சில உதாரணங்கள் பார்க்கலாமா? பாருங்க. ஃபஸ்ட்டு ஒன், இனிப்பு சுவை. இனிப்பு சுவைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? வெரி குட் ஸ்டூடெண்ட். இந்த இமேஜ் பாருங்க. இது என்னது? கரும்பு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரும்பு எப்படி இருக்கும்? மிகவும் இனிப்பா சுவையாகவும் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா? வெரி குட். அடுத்தது பாருங்க. கருப்பட்டி. கருப்பட்டி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? இந்த கருப்பட்டி உடலுக்கு ரொம்ப நல்லது, மிகவும் இனிப்பாக இருக்கும். அடுத்தது பாருங்க. புளிப்புச்சுவை. புளிப்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். புளியம்பழம். இந்த இமேஜ் பாருங்க ஸ்டூடெண்ட். புளியம்பழம் எப்படி இருக்கும்? புளிப்பாக இருக்கும். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? அம்மா சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆரஞ்சு பழம் பாருங்க. இது எப்படி இருக்கும்? இதுவும் புளிப்பு சுவையாக தான் இருக்கும். வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்தது மாங்காய். மாங்காய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட் ஸ்டூடெண்ட். மாங்காய் எப்படி இருக்கும்? புளிப்பாக இருக்கும் இல்லையா? அடுத்தது கசப்பு சுவை. பாகற்காய் எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும். நீங்கள் சாப்பிட மாட்டீங்க தானே? ஆனால் பாவக்காய் உடலுக்கு ரொம்ப நல்லது.
அடுத்தது வேம்பு. வேம்புனா என்ன? வேப்ப இலை. வேப்ப இலை எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்தது இது என்ன பாருங்க? வெந்தயம். வெந்தயத்தோட சுவை எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். அடுத்தது பாருங்க, உவர்ப்பு சுவை. உப்பு உவர்ப்பு சுவை கொண்டது. உப்பு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? அம்மா சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்தது பாருங்க, கார்ப்புச்சுவை. கார்ப்புச்சுவைனா என்ன? எதெல்லாம் காரமாக இருக்கும் பார்க்கலாமா? மிளகாய் எப்படி இருக்கும்? ரொம்ப காரமாக இருக்கும். அடுத்தது இது என்ன பாருங்க? மிளகு. மிளகு எப்படி இருக்கும்? காரமாக இருக்கும். மிளகு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? அம்மா சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது உடலுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்? துவர்ப்புச்சுவை. துவர்ப்புச்சுவை பார்க்க போகிறோம். இது என்னது பாருங்க? நெல்லிக்காய். இது என்ன சுவை கொண்டது? துவர்ப்புச்சுவை கொண்டது. அடுத்தது பாருங்க, இது என்னது? பாக்கு. பாக்கு என்ன சுவை கொண்டது? துவர்ப்புச்சுவை கொண்டது. வெரி குட் ஸ்டூடெண்ட். இது என்னது பாருங்க? வாழைப்பூ. வாழைப்பூ உடலுக்கு ரொம்ப நல்லது. இது என்ன சுவை கொண்டது? துவர்ப்புச்சுவை கொண்டது. இது அம்மா சமைச்சு கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம அறுசுவைகளில் என்னென்ன சுவைகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. இந்த அறுசுவைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நாம் பார்த்தோம். அடுத்ததாக நம்ம இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்ற சில சொற்கள் பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்க, கரும்பு. க ரு இம் பு, கரும்பு. செகண்ட் ஒன் பாருங்க, ஆரஞ்சு. ஆ ரா இஞ்சு, ஆரஞ்சு. தேர்ட் ஒன் பாருங்க, பாகற்காய். பா க இர் கா இ, பாகற்காய். வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்தது உப்பு. உ இப்பு, உப்பு. அதுக்கடுத்தது பாருங்க, மாங்காய். மா இங் கா இ, மாங்காய். வெரி குட் ஸ்டூடெண்ட். அடுத்தது மிளகாய். மீ ல கா இ, மிளகாய். அடுத்தது மிளகு. மீ லா கு, மிளகு. வெரி குட் ஸ்டூடெண்ட். அதுக்கடுத்தது பாருங்க, பாக்கு. பா இக்கு, பாக்கு. லாஸ்ட் ஒன் பாருங்க, வாழைப்பூ. வா ழை இப் பூ, வாழைப்பூ. நான் மறுபடியும் ஒரு டைம் ரீட் பண்ணுறேன் பாருங்க. கரும்பு, ஆரஞ்சு, பாகற்காய், உப்பு. அதுக்கடுத்தது பாருங்க, மாங்காய். வெரி குட் ஸ்டூடெண்ட். மிளகாய். அதுக்கடுத்தது பாருங்க, மிளகு, பாக்கு. லாஸ்ட் ஒன் பாருங்க ஸ்டூடெண்ட், வாழைப்பூ. வெரி குட் தங்கம். நன்றி மாணவர்களே.